ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக என்னோட ஸ்தோத்திரிக்கிறோம். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேலைக்காக என்னோட ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறீரே. யெகோவா ரஃபா, குணமாக்குகிறே. யெகோவா ஷாலும், சுகம் தருகிறவரே, சமாதானத்தை தருகிறவரே, சமாதானத்தை கொடுக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சமாதான பிரபுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மரணத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதலுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை திரும்பி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தையும், எங்களையும், எங்கள் வேலைகளையும், எங்கள் ஊழியத்தையும், எங்கள் வருமானத்தையும், எங்கள் எதிர்காலத்தையும், இந்த நாளின் எல்லா செயல்பாடுகளையும் நீர் காத்து வருகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கும் இங்கு நோய்களும் வியாதிகளும் வாதிகளும் பரவி வந்தாலும், விபத்துகளும் நாச மோசங்களும் வந்தாலும், எங்களுக்கு அடைக்கலமும் பெலனும், சொல்லுங்க, அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உங்களுடைய தடியும் என்னை தேற்றும். சேர்ந்து சொல்லுங்க, உமது கோலும் என் தடியும் என்னை தேற்றும். உடைய கோலும் உடைய தடியும் எங்களை தேற்றும். நீர் எங்களை சத்துருக்களுக்கு ஒரு பந்தய சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தயை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். உங்கள் பாத்திரம் நிரம்பி விடுகிறது. ஆண்டவரே, இந்த இத்தனை வருடங்களாக இந்த அதிகாலை ஜெபத்தில் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அதில் ஒருவரையும் நீங்கள் விட்டுவிடவில்லை. அதுக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறீர். உலகையிலே மறைத்து வைத்து பாதுகாக்கிறீர். மோசையை பாதுகாத்தது போல, எலிசாவை பாதுகாத்தது போல, தேவரீர் எங்களை பாதுகாத்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளும் அப்படியே செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவனாவியே, தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வாட பாடலை பாடும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னேசு கர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னேசு கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மராயி பீலந்து வானந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மராயி பீலந்து வானந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிலைத்திடுவீர். ஊற்று ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிலைத்திடுவீர். கனி தந்திட செழி தோங்கிட, கனி தந்திட நான் செடி தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் ஜெயம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கைகளை உயர்த்தி அல்லது கைகளை கூப்பி வானத்துக்கு நேராக நீட்டி பரத்தில் இருக்கிற என் ஆண்டவரிடத்துல, தகப்பனிடத்துல கேட்போம். நிற்க பலனில்லை ஆண்டவரே. we are trust. ஆண்டவரே, நாங்கள் ஆங்ஸைட்டியோட, டிப்ரெஷனோட,
பலவிதமான குழப்பங்களோடு நிற்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்வதென்று அறியாதிருக்கிறோம். நாங்கள் யாரிடத்துல போவோம்? நிலையான வார்த்தை, ஜீவன் உம்மிடத்துலண்டோ உண்டு. நீங்க எங்களை விட்டுட்டீங்கன்னா, அல்லது நாங்க உங்களை விட்டுட்டா, அதில் பாதிக்கப்பட போகிறது நாங்க மாத்திரம்தான். எங்களை விடாதிருங்க ஆண்டவரே. நாங்க உங்களை விட்டாலும் நீங்க எங்களை விடாதிருங்க. ஒரு ஆத்மா கெட்டு போவது கூட பிதாவின் சித்தம் அல்ல. எங்க தலையெல்லாம் நோவு, காலெல்லாம் வலி, உடலெல்லாம் பிரச்சனைகள், மனதெல்லாம் குழப்பங்கள், கஷ்டங்கள், சஞ்சலங்கள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரீர பாடுகள் ஒரு பக்கம், குடும்ப பாடுகள் ஒரு மறுபக்கம், குழந்தை இல்லாத ஒரு துன்பம் மறுபக்கம், கல்யாணமாகாத சூழ்நிலை வேறு ஒரு பக்கம், வேலை இல்லாத ஒரு நிலை இன்னொரு பக்கம், தேர்விலே ஜெயம் பெற்றே ஆக வேண்டும், அதுதான் எங்க வாழ்க்கை என்று சொல்லுகிற நிலை ஒரு பக்கம், கோர்ட் கேஸ் ஒரு பக்கம், போலீஸ் கேஸ் ஒரு பக்கம், குழந்தைகளை பற்றி வருத்தம், துன்பம், சஞ்சலம், பிள்ளைங்க ட்ரக் அடிக்டாக இருக்காங்க, பிள்ளைகள் அடிக்ஷன் இருக்கிறாங்க, அதை பற்றி ஒரு பக்கம். ஆண்டவரே, எங்களுக்கு வீடு இல்லை, அது ஒரு பக்கம். சரியான வாகனம் இல்லை, அது ஒரு பக்கம். எங்க பார்த்தாலும் தேவைகள். உணவில்லை சிலருக்கு, சிலருக்கு சரியான உடை இல்லை, உடை மாற்ற கூட இடம் இல்லை. என் தேவனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில உதவி செய்யுங்க, எங்களை சாட்சியா நிறுத்துங்க. இன்னைக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே நான் நறுங்குண்ட இருதயத்தை அவர் பார்க்கிறார். என் நறுங்குண்ட இருதயத்தை, நொறுங்குண்ட இருதயத்தை பார்க்கிறார். நான் பாவி, பிரதான பாவி அப்படின்னு சொல்லுங்க. நான் பாவியிடம் பிரதான பாவி. எல்லா மனுஷரும் கெட்டு போய் ஏகமாய் கெட்டு போனாங்க, நீதிமான் ஒருவனாகினும் இல்லை. நான் பாவத்தை அறிக்கிட்டு, ஆண்டவரே இதை விட்டு விட எனக்கு உதவி செய்யுங்க, எப்படியாவது நாங்கள் இதை விட்டு விட வேண்டும், கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்க அதை பார்த்து நீங்க அற்புதம் செய்யாமல் இருந்ததே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் காலத்தில் நிறுத்தியாய் செய்கிற கர்த்தர். இந்த ஒரு மாத காலமாக நீர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்பிக்கைகளையும் நாம் பேசி வருகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக, திருப்பு முனை உள்ள நாளாக, மாற்றம் நிறைந்த நாளாக, ஆச்சரியத்தின் நாளாக, அதிசயத்தின் நாளாக அமைய நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே இந்த வீக்கெண்ட் அது ரொம்ப பெரிய ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கனத்த இருதயத்தோடு கூட உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. பிசாசு புடமிட்டு கொண்டிருக்கிறான். சீரியஸ்லி, நான் ரொம்ப நாள் ஆச்சு இது கேட்டு, உங்களிடத்துல ஒரு உதவி கேட்டு. எனக்காக என்னுடைய மனைவி, என்னுடைய மகள், என்னுடைய மகன், இவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இந்த ஊழியத்தை தடுக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கணும், எதிர்காலத்தை குலைக்கணும், நிறைய பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டும் என்று பிசாசு மனுஷர் வழியாகவும் நேரடியாகவும் பயமுறுத்தி அவன் செய்து வருகிற தந்திரங்களை நான் பார்க்க முடிகிறது. அதனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை மிகுந்த தாழ்மையோடு கேட்குறேன், ஒரு நிமிஷம் அல்லது ½ செகண்ட் இந்த ப்ரேயர்லேயாவது, அட்லீஸ்ட் இந்த கேட்கும் பொழுதாவது எனக்காக, என் மனைவிக்காக, என் மகளுக்காக, விசேஷமாய் அவருடைய படிப்புக்காக, என் மகனுக்காக, அவருடைய வேலைக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து பாருங்கள். இது நம்ம ஃபேமிலி ப்ரேயர். இது ஆக்சுவலி இது நம்ம இணைந்து வார்த்தையை தியானிக்கிறோம். ஆண்டவர் சொன்ன கட்டளையை கீழ்ப்படிந்து அரை மணி நேரமாவது, அட்லீஸ்ட் அரை மணி நேரமாவது ஜெபிக்கிறோம். அது ஒரு பெரிய பெரிய பாக்கியம். அது நம்ம இதற்கு முன்பாக அப்படி இருந்ததில்லை, நானும் இருந்ததில்லை. எனக்கெல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் ப்ரேயருக்கு மேலே என்னால் இருக்கவே முடியாது. 1 மினிட் ப்ரேயர் மேலே இருந்ததே இல்லை. ஸோ இது ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்காகவும் உங்கள் மூலமாகவும்
நான் அரை மணி நேரம் ஜெபித்து வருகிறேன். அது என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் பிசாசுக்கு அது மிகவும் வெறுப்பாக இருக்கிறது என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அதனால் பல குழப்பங்களையும் பல இன்னல்களையும் துன்பங்களையும் கன்ஃபியூஷன்களையும் வருத்தங்களையும் சஞ்சலங்களையும் டிப்ரெஷன்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். எனவே நான் இதை குறித்து அஞ்சவில்லை, மாறாக சில நேரங்களில் சோர்ந்து போகிறேன். நீங்கள் தான் எனக்காக ஜெபிக்கணும். பலருடைய ஜெபம்தான் ஒருத்தரை வந்து பெலன் பகனாக மாற்றும். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஏறெடுக்கிற அந்த ப்ரேயர் வந்து நிச்சயமாகவே அது பலனுள்ளதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ தனித்து ஜெபிப்பதை விட நான் எனக்காக ஜெபிப்பதை விட நான் உங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறேன். விசேஷமாக நான் சொல்ல முடியும், என்னால் 100% சொல்ல முடியும். காலை வேளையில் எனக்காக என் குடும்பத்திற்காக நான் ஜெபிப்பதை விட உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, திருமணமாகாத பிள்ளைகளுக்காக, குழந்தை பிறக்காத பிள்ளைகளுக்காக நான் அனுதினமும் ஜெபித்து வருகிறேன். எனவே எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நிறைய அற்புதங்கள் நடக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சாட்சிகள் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி அதுதான் சொல்லுகிறேன். முடிந்த அளவுக்கு நீங்கள் அதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. அது பார்க்குறது நீங்கள் பார்க்குறதுக்கு அடையாளம் ஏதாவது ஒரு நாள் அல்லது டெய்லியும் கூட அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்கள் பேரில் சும்மா எழுதுங்க. சும்மா ஜஸ்ட் உங்கள் நேம் மட்டும் எழுதுங்க. உங்களுக்காக நான் பிரத்யேகமாக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் ஜெப குறிப்புகள் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்படி என்னை கேளுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். நிச்சயம் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். என்னடா உங்கள் வீட்டிலே நடக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. இது பிசாசு எங்கள் வீட்டை புடமிடும்படியாய் அவன் செய்து வருகிற தந்திரங்கள். நிச்சயம் ஆண்டவர் என் வலது பக்கத்தில் எனக்கு நேராக இருக்கிறார். கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் சரியாகும் என்று நான் நம்புகிறேன். அது இன்றைக்கு அது நடக்கும். சரிங்களா? என்னாகமம் 20ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் இந்த நிகழ்ச்சி இது ஒரு பெரிய சப்ஜெக்டு. இன்னைக்கு வந்து ஆக்சுவலி இந்த சப்ஜெக்டை படிக்கும் பொழுது நேற்றே நான் இதை தொடர்ந்து செய்வேன்னு சொன்னேன். நேரம் கருதி நாம் அதே நேரத்துக்குள்ளாக முடிக்க வேணும் என்பதனால எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் தான் நான் போக முடியும். அதை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். இஸ்ரவேல் புத்திர சபையர் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்தரத்தில் சேர்ந்து கவனிங்க. நம்பர்ஸ் 20 ஜனங்கள் காதேசில் தங்கியிருக்கையில் மீரியாம் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். இங்கே நல்லா கவனிங்க. இந்த மீரியாம் அங்கே செத்து போயிட்டாங்க, அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாங்க. இன்னைக்கு நான் சொன்னல, இன்னைக்கு ஒரு யூத பண்டிதர்கள் அல்லது நம்ம பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது ஸ்கிரைப்ஸ் சொல்லுவாங்க. அவங்க வந்து வேத பண்டிதர்கள், வேத பாரர்கள், வேதத்தை நன்கு அறிந்தவர்கள், தியாலஜியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். தியாலஜின்னு சொல்கிற வார்த்தை என்னென்னா மரணம் அடைந்தால் அப்படின்னு சொல்ல போடப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இதில் ஒரு உண்மை இருக்கிறது. நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளுங்க. நானும் பேனா வச்சுக்கிறேன், நீங்களும் பேனா வச்சுக்கோங்க. மீரியாம் அவங்க சொல்கிற ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் என்னென்னா, யூதர்கள் சொல்கிற ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் என்னென்னா, எத்ரோ என்ன செய்தார்? இந்த நிகழ்ச்சி வந்து எப்போ நடக்குதுன்னா, இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டு 80 வயசில் மோசே புறப்பட்டு அவங்க சொன்னதை ஹிஸ்ட்ரியை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நிச்சயமாக யூத ரவிமார்கள் பிரசங்கத்தையும் நீங்கள் கேட்கணும். 40 ஆண்டுகள் கழித்து 80 ஆண்டுகளிலே புறப்பட்டு போகிறார். கிட்டத்தட்ட 80வது ஆண்டில் தான் அவர் வந்த புதுசிலே தான் நம்ம அந்த எக்ஸோடஸ் 17ல் நடந்த அந்த கண்மலையிலே தண்ணீர் வந்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதன் பிறகு டைம் லைன் சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. டைம் லைன் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். இனி அதை நான் ரொம்ப கேட்கணும்னு சொல்லி. ஏன்னா அது வரலாற்று உண்மையாக தான் இருக்க வேண்டும். உண்மைதான் அது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கழித்து இந்த 2வது கண்மலை நிகழ்ச்சி நடக்கிறதாம். ஆஃப்டர் 40 days 40 years அப்படியே நான் எழுதி வைத்தேன்.
ஆஃப்டர் 40 இயர்ஸ். ஃபஸ்ட்டு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்மலையில் ஆண்டவர் அடிக்க சொன்னார். கண்மலையிலேருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அவருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் அதை குடித்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் 40 வயது கழித்து ஆல்மோஸ்ட்டு மோசேவுடைய ஏர்லி ஏஜில் 80s நடக்குது. அதுக்கப்புறம் 40 இயர்ஸ் கழித்து நடக்குது. அப்போ மோசேக்கு வயசு 120. நல்லா கவனிச்சுங்க. இதெல்லாம் தியரிஸ். நான் இதை வச்சு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு தேவையானதை இந்த நாளின் மன்னாவை உங்களுக்கு நான் கொடுத்து நான் செபிக்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, வரலாறுல மீரியாம் இடத்துல கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னன்னா, எத்ரோ மாமன் மோச இடத்துல நீ தனி ஒருவரால் எதுவும் கஷ்டப்பட முடியாது, நீ கஷ்டப்படுவ, அதில் எல்லா பவர்ஸும் பிரித்து கொடு அப்படின்னு சொன்ன பொழுது ஹிஸ்ட்ரி சொல்கிறது மீரியாம் இந்த தண்ணீர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டாங்களாம். ஆச்சரியமாக இருக்குல்ல? தண்ணீர், வாட்டர் ரிசோர்ஸஸ், நீர் மேலாண்மை. இங்கே நமக்கு கூட மினிஸ்ட்ரி இருக்குது. கவர்மெண்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் சரி. என்ன வளத்துறை அமைச்சர் அவர், அது மீன் வளத்துறை அமைச்சர் மாதிரி. நீர் மேலாண்மை அமைச்சர் யாருன்னு தெரியல, நான் நினைக்கிறேன் தெரில, நம்ம இடத்துல யாருன்னு தெரியல, நீங்கள் நல்லா கவனிங்க. ஸோ இந்த 20 லட்சம் பேருக்கும் தண்ணீர் கொடுக்கணும். அந்த பொறுப்பு மீரியாம் இடத்துல கொடுக்கப்பட்டிருந்ததாம். அப்படி கொடுக்கப்பட்டிருந்த மீரியாம் இப்பொழுது மரித்து போனாங்க. இதிலே பல டிப்ரெஷனுக்குள்ள மோசே போயிருக்க வேண்டும். அந்த கூடுதல் சுமை மோசே இடத்துல வந்தது. ஏன் அதை சொல்கிறேன்னா, அதுக்கு அர்த்தம் இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்க, அது பின்னாடி சொல்கிறேன். ஜனங்கள் தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்போது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். அவங்க யாராவது முதல்ல போய் கேட்டிருக்க வேணும், மீரியாம. இப்போ மீரியாம் இல்லை. அடுத்து மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ 40 இயர்ஸ், 80 40 இயர்ஸ்க்குள்ளே ஜனங்க இருப்பாங்கன்னா, அதில் பெரும் பகுதி 40 ஆண்டுகள் பூர்த்தியான, அல்லது அங்கேருந்து 40 வயதில் வந்தவங்க 80 வயதில் இருந்திருக்கலாம். அங்கே 50 வயதில் கடந்து வந்தவங்க, எகிப்து கடந்து வந்தவங்க 40 ஆண்டு கழித்து 90 வயதாக இருந்திருக்கான், அவங்க இறந்துருக்கலாம். அதுக்கு 60 வயது வந்தவங்க அதுக்கப்புறம் ஒரு 40 ஆண்டு 100 வயதில் இறம்பியிருக்கலாம், அல்லது அநேகர் இறந்து போனாங்க வனாந்தரத்தில். இதெல்லாம் வரலாறு. இப்போ ஏன் அதை சொல்ல வரேன்னா, இந்த 40 இயர்ஸில் ஒரு நியூ ஜெனரேஷன்ஸ் வருது. அந்த அற்புதத்தை பார்த்தவங்க, கேட்டவங்க, ஒருவேளை ஒரு 10% மக்களோ, 20% மக்களோ, 30% மக்களோ மரித்து போயிட்டாங்களாம். இப்போ இருக்கிறது ஒரு 70%, 60% மக்கள் இப்போ புதுசாக அவங்களோடு கூட பிறந்து வளர்ந்து ஒரு 40 இயர்ஸில் வந்து நிற்கிறாங்க. கவனிக்கணும் ஒவ்வொரு இன்ஸ்டண்ட்டும். இல்லை, நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தேன். இந்த தோராவை இன்னும் அழகாக விளக்குறாங்க தெரியுமா? ஒரு சின்ன பையன்தான், ரொம்ப ரொம்ப சின்ன பையன், எத்தனை கமெண்ட்ரி எடுக்கிறான். எல்லாம் யூதர்கள் அபிமார்கள் எழுதின கமெண்ட்ரிஸ் தான். அத்தனை கமெண்ட்ரிஸ் எடுத்து ஒவ்வொரு விஷயம் இப்படிலாம் இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இந்த தியரி இது, இந்த 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 கேள்விக்கான விடை இது என்று பல தியரிஸை சொல்கிறாங்க. இப்போ நான் அதை கேட்ட பொழுது உண்மையாகவே எஸ் கரெக்டு. 40 ஆண்டு ஆயிடுச்சு. இப்போ மோசேக்கு 120 வயசு. ஒரு புது ஜென்சி வராங்க. அவங்களுக்கு மோசே பற்றி நிச்சயம் தெரிஞ்சிருக்க, அவ்வளவு புரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மோசேவுடைய இளமை காலத்தை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்துக்குங்க. 40 வயசு வரைக்கும் அவர் எங்கே இருந்தார் என்பதை யோசித்து பாருங்கள். அவர் தான் பார்வோன் இடத்துல அவர் இருந்தார், பார்வோனோடு இருந்தார். பார்வோனுடைய
பட தளபதியாக அல்லது பிரின்சஸாக இருந்தார். அப்போ அவர் இருந்த பொழுது அங்க எகிப்தில் இருந்த இஸ்ரேல் மக்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க, இவரும் சேர்ந்து அவளை கொடுமைப்படுத்தியிருக்க வேண்டும். ரைட்? ஓகே, நல்லா கவனிங்க. ஜனங்கள் அப்படி சொன்னபொழுது ஜனங்கள் மோசையோடு வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்ததியில் மாண்ட போது நாங்கள் மாண்டு போயிருந்தால் நலமாக இருக்கும். கவனிங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 40 வயசுக்குள்ள இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்றாங்க, வந்த உடனே நாங்கள் ஒரு வேளை வழியில் 40 வருடங்களில் நிறைய இடங்களில் பாளையம் இருந்தாங்கள்ல. ஆஃப்டர் ரெட் சீலேருந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒவ்வொரு இடத்துல பாளையம் இறங்கி வந்தாங்களே. அது இடையில மாண்டு போயிருந்தா நல்லா இருக்கும். அவங்க எகிப்தில் மாண்டு போனதை பற்றி இங்கே பேசலை, அவங்க பயணத்தில் மாண்டு போனதை குறித்து பேசுகிறாங்க. நாங்கள் அப்பயே செத்துருக்கலாம், செத்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. கவனிச்சுக்கோங்க. அடுத்து, நாங்களும் எங்கள் மிருகஜீவன்கள் சாகும்படி நீர் எங்கள் கர்த்தருடைய சபையை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தது. இப்போ பாருங்க, கர்த்தருடைய சபைன்ட்டாங்க. கர்த்தருடைய சபையை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்துட்ட. எங்கிருந்து கொண்டு வந்த? எகிப்திலிருந்து கொண்டு வந்த அந்த சாப்டர் ஹிஸ்டரியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போய் இப்போ வனாந்திரத்திலேயே இவர் ட்ராக் பண்ணிட்டு போறாரு. இனிமேல் செட்டில்மெண்ட் ஆகலை, செட்டில்மெண்ட் இடத்துல போகலை, ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் செட்டில் ஆகலை அப்படின்னு சொல்ல வர்றாங்க. நாங்களும் எங்கள் மிருகஜீவங்களும் சாகும்படி, ஓகே, விதைப்பும் அத்திமரம் திராட்சை செடியும் மாதுளை செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணிடுனது என்ன? இப்போதான் சொல்றாங்க, இப்போ யோசிக்கிறாங்க, நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தா. ஆனால் எகிப்தில் இதெல்லாம் இல்லை, வனாந்தரத்தில் இது இருந்தது. அங்கெல்லாம் இருக்க இதை நீங்கள் அங்கே சாப்பிடவே வழி இல்லை, உங்களுக்கு தெரியும். மெலிந்து போனாங்க, சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அத்தி மரம் எல்லாம் வனாந்தரத்தில் தான் அவங்களுக்கு கிடைச்சது, அந்த வனாந்தர நீரூற்றுகளிலே கிடைச்சது. அடுத்து, அப்பொழுது மோசே ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. இதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஊழியக்காரன் தன் ஜனங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் முகங்குப்புற விழுந்து கதற வேண்டும். அப்படி கர்த்தருடைய சமூகம் அவருக்கு முன்பாக வரும். ஆமீன். இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீங்கள் கையை கூப்புங்க, எல்லாம் கையை கூப்புங்க. நீங்கள் எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான். நீங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது பிரச்சனைனா, உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் கணவனுக்கோ உங்கள் மனைவிக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ யாருக்காவது பிரச்சனைனா ஒன்றும் செய்யாதீங்க. அப்படியே கைகளை முடக்கி நல்ல தலைகளை தாழ்த்தி தரைமட்டமாய் விழுந்து அல்லது தரையிலே விழுந்து அல்லது உட்கார்ந்த இடத்துலேருந்தே உட்கார்ந்தபடியே தலை கவிழ்ந்து ஆண்டவர் நோக்கி பாருங்க. அப்படி கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே வரும். இதெல்லாம் சிம்பாலிக். மோசே இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி இது. 120 வயதில் அதை செய்கிறார். அடுத்து, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகி ஆரோனும் சபையாரை கூடி வர பண்ணி. இப்போ பாருங்க, லாங்குவேஜே மாறுது. அங்கே சபையார்னு இருக்காது, அங்கே மக்களேன்னு இருக்கும். இங்கே சபைன்னு வந்துருச்சு, காங்கிரிகேஷன் வந்துருச்சு. 2 நிகழ்ச்சியை நீங்கள் படிக்கும் பொழுது அதில் இருக்கிற ஒற்றுமை வேற்றுமைகளை நீங்கள் படிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையிலும் கூட சில பலவித அர்த்தங்கள் உண்டு. ஸோ அங்கே என்ன எழுதியிருக்கிறது எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை இப்போ எனக்கு. நான் நினைக்கிறேன் இங்கே டெஃபினட்டாக இங்கே புதுசாக ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது, சபை அப்படின்னு சேர்க்கப்பட்டிருக்கிறது. கவனிச்சுக்கோங்க. சபையும் கூடிவர பண்ணி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவங்க பார்க்குறபடி கண்மலையை பார்த்து பேசு. அவங்களுக்கு முன்பாக திரும்பி அப்புறம் கண்மலையை பார்த்து நீ பேசு. அப்படி இல்லை, இன்னும் சொல்ல போனால் ரொம்ப எளிமையாக சொல்லட்டுமா, அவன் கண்களுக்கு முன்பாகவே நீ இந்த அற்புதத்தை செய். மறைவாலாம் இல்லை. என் ஆண்டவர் எப்பொழுதுமே தம்முடைய ஊழியக்காரர்களோடு கூட
அல்லது தன்னுடைய ஆலயத்துல எல்லார் கண்களுக்கு முன்பாகவே அற்புதம் செய்கிறவர், மற்றவர்கள் பார்க்கும்படி அதிசயங்களை பண்ணுகிறவர், மற்றவர்கள் கேட்டு ஆச்சரியப்படும்படி அதிசயங்களை பண்ணுகிறவர். அதுதான் முக்கியம். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் எதை செய்தாலும் மற்றவருடைய பார்வையிலே செய்வார். மறைஞ்சிலாம் செய்வார், மறைஞ்செல்லாம் செய்ய மாட்டார். அவர் செய்தார்னா அவர் தான் செய்தார் அப்படின்னு உலகம் சொல்லணும். அதான் நம்ம கர்த்தர். அவர் வைராக்கியம் உள்ளவர், அவர் ரொம்ப சென்சிட்டிவ். அவர் செய்ததை அவர் செய்தார் என்று ஒத்துக்கொள்கிற அந்த தன்மை இருந்தால் மாத்திரம்தான் அதை நமக்கு அவர் செய்வார். இல்லை நான் ஜெபம் பண்ணிட்டேன், அந்த ஊழியக்காரர் வழியா அப்படி செய்தார், இல்லை நான் போய் ட்ரை பண்ணேன், நான் முயற்சி எடுத்தேன், நான் ரொம்ப நல்லா எக்ஸாம் எழுதினேன், நான் ட்ரை பண்ணேன், நான் கடுமையாக வேலை செய்தேன், நான் அந்த மருத்துவரை பார்த்தேன், ஒரு பியூட்டிஃபுல் மருத்துவமனைக்கு போனேன், பெரிய மருத்துவமனை, அது நல்ல பெரிய டாக்டரை பார்த்தேன். நடக்கவே நடக்காது, அற்புதம் நடக்காது. அவர் கண்களுக்கு முன்பாக, அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் அற்புதம் செய்வார். தண்ணீர், அப்போது நான் அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும்படி இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவருடைய மிருக ஜீவன்களுக்கும் குடிக்க கொடுப்பாயாக. ரைட். அப்போது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். ரைட், நல்லா கவனிங்க, நான் முடிக்க போகிறேன். நான் முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போகிறேன். இன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு ப்ரீ ஹிஸ்ட்ரி, இது முகவுரை மாதிரி, இன்ட்ரடக்ஷன் மாதிரி. சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். அப்போது மோசே ஆரோனும் சபையார் யாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார். எல்லாரும் கண்மலைக்கு முன்பாக வந்து நிற்க வச்சிட்டாங்க. ரைட். அப்போது மோசே அவளை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ண ஓமா என்று சொல்லி. கவனிங்க, இதில் தான் நம்ம பவர் டிரான்ஸ்லேஷனில் ஒரு சின்ன மாற்றம், அது ஒரு பெரிய மாற்றம் ஆயிடுச்சு. இப்போ இல்லை, இந்த ஒரு வார்த்தை தான் இல்லை, அது இதில் ஹீப்ரு டெக்ஸ்டில் இல்லை. பண்ணுவோமா இல்லை. நல்லா கவனிச்சுங்க, நம்ம இந்த வார்த்தையெல்லாம் மாற்றக்கூடாதுன்னு பைபிள் சொல்லியிருக்கு. நம்ம இதில் இருக்கிற ஒரு உறுப்புகளையும் அதனுடைய ஒரு எழுத்தை கூட மாற்றக்கூடாது. ஆனால் ஒன்று, நம்ம என்ன செய்யணும்னா, இதனுடைய மூல பாஷையை போய் பார்த்து அதில் என்ன இருக்குன்னு கவனித்து, இதில் ஏதாவது அர்த்தம் வேறுபடுதா அப்படின்னு நாம் பார்க்கணும். ஏன்னா தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ஒரு சொல் கூட, ஒரு லெட்டர் கூட, இட் வில் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஏன்னா தமிழ் அவ்வளவு அழகான ஒரு மொழி. அது இங்கிலீஷில் ஒரு வார்த்தை அது ரொம்ப போதும், முடிஞ்சு போயிடும். ஹீப்ருவில் கூட அப்படி தான். ஹீப்ரு ரொம்ப அழகான லாங்குவேஜ். ஆக்சுவலாக நான் ஹீப்ரு அவர் பேசி கொண்டு இருந்த போது அது ஒரு தமிழ் வார்த்தை வந்தது, நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன், கேட்டேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஹீப்ருவும் தமிழும் ஓரளவுக்கு மர்ஜ் ஆகிற மாதிரி இருந்தது. அங்கே ஹீப்ருவில் அல்லது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில், வெவ்வேறு டிரான்ஸ்லேஷனில் உங்களுக்கு இது கேள்வியை நான் வைக்கிறேன், கமெண்ட்டில் எழுதுங்க. இது ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்குறேன். இது கூட எழுத மாட்டீங்கன்னா என்னன்னு தெரியல எங்களுக்கு. ஏன்னா நீங்கள் எழுதுங்க, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியல. இது எனக்காக நீங்கள் எழுத போகிறதில்ல, இதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக நன்மை வந்துட போகிறதில்ல. தயவுசெய்து சொல்கிறேன், இதனால் ஒரு தம்படி பைசா பிரோஜனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு. ஆனால் உங்களுக்கு பிரோஜனம் அது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லை, 2 விஷயத்த இன்னைக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒன்று பழைய முறையில், பழைய இடத்துல, அந்த எக்ஸோடஸ் 17 அவர் கண்மலையிலேருந்து அடித்த போது, தண்ணீர் வந்தபோது அங்கே மக்களை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். 2வது,
இங்கே சபைன்னு சொல்லியிருக்கிறாங்களே, அங்கேயும் சபைன்னு சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கணும். அந்த சமயத்தில் மீரியாம் அங்கே இருந்தாங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். சரி, மீரியாம் இங்கே மறிச்சிட்டாங்க. இந்த ஆஃப்டர் 40 இயர்ஸ்ன்னு கண்டிப்பாக எங்கேயோ வரும்னு நினைக்கிறேன் நான். அது இல்லாமல் இருந்தால் அவர் சொல்லியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். 40 வருஷம் கழிச்சு அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். இங்கேயோ வரும். நீங்கள் அதையும் நீங்கள் கண்டுபிடிங்க. ஏன்னா நான் சொல்கிறது அப்படியே பிளைண்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்னைக்குமே நான் சொல்கிறது எடுத்துக்கொள்ளாதீங்க. நான் எவ்வளோதான் ஆராய்ந்தாலும் ஆராய்ச்சி பண்ணாலும் அதில் ஏதாவது உண்மை இருக்கான்னு தேடி கண்டுபிடிங்க. நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ இது எப்படி இருக்குன்னா, எப்படி வருது தெரியுமா? நான் இங்கிலீஷில் நல்லா இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ணுவோமா அப்படின்னு இருக்குதா? ஏன்னா அது ஒரு பெரிய வார்த்தை, ஸ்டேட்மெண்ட். அது பெரிய ஸ்டேட்மெண்ட். அதுதான் இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஒருவேளை அவர் அந்த வி அப்படின்னு நாங்கள் தான், நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க சொன்னது அப்படிதான். நம்பர்ஸ் 20 verse 10 பார்த்துருவோம். நானே உங்களோட கூட சர்ச் பண்ணிடுறேன். பாருங்க, நியூ இன்டர்நேஷ்னல் வேர்ஷனில் லிசன், இதில் கொஷின் தான் போட்டிருக்குது. must we bring you water out of this rock? Must we bring water out of this rock? Question mark. Right. Where is translation? பார்க்கலாம், பார்ப்போம். இப்போ நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்குது. எல்லாமே கொஷின் மார்க் தான் போட்டிருக்கு. எல்லாமே கொஷின் மார்க் போட்டிருக்குது. இது உடனே டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. எல்லாம் கொஸ்டின் மார்க். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், must we fetch you water out of this rock? இது எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குல்ல. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், here now he rebels, must we fetch you water out of this rock? நாங்க உங்களுக்காக தண்ணீர் கொண்டு வரணுமா? you rebels, நாங்க. தண்ணீரை கொடுக்கிறது யாரு? கர்த்தர். அவங்க சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு கொண்டாடணுமா? அப்போ வயசாக மோசேக்கும் மேபி நான் தான் 40 இயர்ஸ் வரைக்கும் இவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு ப்ரைடு. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் ஹியூமன்ல. இது தப்பா ரைட்டான்னு நான் ஆர்கியூ பண்ண வரல. இதனால தான் அவர் கானான் தேசத்துக்குள்ளே போகலை. அதனால தான் இதை ரொம்ப ஆழமாக நம்ம சிந்திக்க வேண்டும். இது இங்கே பாருங்க, ஷால் வி பிரிங் வாட்டர் ஃபார் யூ அவுட் ஆஃப் திஸ் ராக்? இன்னும் அப்படிதான் நிறைய அப்படியே நம்ம பார்த்துட்டே போகலாம். நிறைய ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ஸ்லாம் அப்படி தான் இருக்கு. அதில் கருத்து என்னன்னா, நாங்கள் இந்த கற்பாறை ராக்கில் இருந்து உங்களுக்கு தண்ணி பெற்றுக் கொடுக்கணுமா? நீங்கள் ரிபல்ஸ், நீங்கள் முறுமுறுக்கிறீங்க. உங்களுக்கு நன்மை செய்வதே எங்களுக்கு பிடிக்கல. எப்போ நன்மை செய்து சாப்பிட்டு தூங்கி எழுந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா எழும்பி நின்று ரிபல் பண்ணி சண்டை போட்டு அவ்வளவு பெரிய கோபம். அது ரெண்டாவது ஆங்கர். முதல்ல வீண் வந்துட்டாலே முடிச்சு போச்சு கதை. காட் தான் வரணும் ஃபர்ஸ்ட். காட், நான் செய்கிறேன், நான் செய்வேன், நாங்கள் செய்யணுமா?
கவனிங்க, நல்லா கவனிங்க. இன்னைக்கு நல்ல டீச்சிங் நமக்கு. இன்னைக்கு பல அற்புதங்கள் வருவதற்கு காரணம், தடையா இருப்பதற்கான காரணம் என்னன்னா, கடவுள மறந்துட்டோம். இதுவரைக்கும் நடத்தினவர மறந்துட்டோம். நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல ஊழியக்காரங்க, நல்ல ஃப்ளரிஷ் ஆயி நல்லா இருப்பாங்க. சூப்பரா இருப்பாங்க. ஆ அதுவரைக்கும் ரொம்ப தாழ்மையா இருந்திருப்பாங்க. கர்த்தர் பை த கிரேஸ் ஆஃப் காடுங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தாருங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். என்னை பொழுதிலிருந்து எடுத்தார் சொல்லிட்டு, அப்படியே போக 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 நீங்கள் கொஞ்சம் வெளிநாட்டு ஊழியக்காரன் கூட பார்க்கலாம். ஏன் நம்ம நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஊழியக்காரங்களை இப்போ எமர்ஜிங் ஆகிற ஊழியக்காரர்களே பாருங்களேன். நான் கை வச்சா நடுங்குது. நான் பேசுனா பிசாசு ஓடுது. நாங்க பாடுனா வர்ஷிப் பண்ணா அங்க ஒரு பெரிய வல்லமை புறப்பட்டு வந்து அபிஷேகம் நிரம்புது. ரொம்ப டைம் எடுத்துட்டோம். எப்போ நான் நாம் அப்படின்னு வருதோ, நான் என் சர்ச் வழியாதாங்க, என் வழியாதாங்க அது நடக்குது. என் வழியாக தான் இந்த குடும்பம் நடக்குது. என்னுடைய வழியாக தான் என் குடும்பம் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு புரிஞ்சுகிற வழியே உங்கள் வீட்டில்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தான் இது வரைக்கும் நடத்தி வந்தீங்க. ஒரு இடத்துல வந்தோடனே உங்களை ஜனங்க ஒரு குடும்ப தலைவனை பார்த்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. என்ன செய்கிறப்பா நீ, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. எத்தனையோ முறை நிறைய இடத்துல நீங்கள் நிறைய காரியங்களை அவங்களை செய்து கொண்டு வந்தீங்க. இந்த சமயத்தில் நீங்கள் செய்ய முடியலன்னா உடனே என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்களேன். நான் இனிமேல் உங்களுக்கு செய்யணுமா, நாங்கள் இனிமேல் உங்களுக்கு செய்யணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இப்படியும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல மாத்திரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம இருக்க வேண்டும். யார் இடத்துல வேணாலும் நீங்கள் விளையாடலாம், நாம விளையாடலாம். ஆனால் ஆண்டவர் இடத்துல மாத்திரம் விளையாடக்கூடாது. இந்த ஒரு சின்ன வார்த்தை, ஒருவேளை அவன் புரிஞ்சுதான் பேசியிருப்பான் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா வயசாக என்னாச்சுன்னா அவருக்கு நான் ஆரோனும், இப்போ மீரியம் இல்லை, நானும் ஆரோன் மீரியம் உங்களை இது வரைக்கும் நடத்தின்னு வந்தோமே அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். ஸோ அடுத்து என்ன செய்கிறாருன்னா, தன் கையை ஓங்கி கண்மலை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாளைக்கு நம்ம அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எத்தனை முறை அடித்தான்னா 2 முறை. ஒரு முறை இல்லை, 2 முறை. ஆண்டவர் பேச சொன்னார். யாருக்கு முன்னாடி? அவங்க கண்களுக்கு முன்பாக பேசு, அவங்களுக்கு முன்பாக பேசு. இவன் அடித்தான், வேகமாக அடித்தான். இதுக்கு நான் பல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும். என்னால் பல விதமான வியாக்கியானங்களை நான் செய்ய முடியும். ஒன்று என்னன்னா, இவன் ஃபஸ்ட்டு பண்ணும் பொழுது ஜனங்களுடைய இம்ப்ரெஷன், ஜனங்கள் சைட்லேருந்து நான் சொல்கிறேன், ஜனங்களுடைய இம்ப்ரெஷனை 40 வருஷத்துக்கு முன்னாடி ஜனங்களுடைய இம்ப்ரெஷன் என்னவாக மாறி இருக்கும்? காலப்போக்கத்தில் என்ன திரும்ப ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? அப்போ தான் ஒரு மாதிரி சயின்ஸ்லாம் டெவலப் ஆகாத ஒரு விஷயம் நாட்களில் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க அந்த பிள்ளைகிட்ட, ஒரு 10 வயசு 12 வயசு 6 வயசு பிள்ளைகிட்ட. மோசே கோலில் அடித்தார், தண்ணி வந்துருச்சு. அந்த கோல் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த கோல் தான் செம பவர்ஃபுல் கோல். எகிப்தில் அந்த கோலை பற்றி நாங்கள் பார்த்தோம். பாம்பை விழுங்கிச்சு, தண்ணீரை பிளந்துச்சு, தண்ணீரை ரத்தமாக மாறிச்சு, தலைச்சம் பிள்ளைலாம் கொண்டுச்சு. அந்த கோலில் ஏதோ ஒரு பவர் இருக்கு. ஸோ அந்த கோல் ஸ்ட்ராங் கோல். அந்த கோலால் எதுவும் செய்ய முடியும். மோசேயால் எதுவும் செய்ய முடியும் அப்படி கூட நினைக்கலாம். அல்லது இப்படி நினைக்கலாம், அந்த கோல் தாங்க செய்ச்சு. எங்க கர்த்தர் இருந்தார்? கர்த்தர் எங்க நடத்தினார்? இது காலப்போக்கில் என்னவா மாறுச்சுன்னா, மோசே அடிச்சா தண்ணி வரும். மோசே அடிச்சா தண்ணி வரும். ஒண்ணுன்னு, மோசே ரொம்ப வலிமையோடு அடிப்பார். ஏன்னா அவர் ரொம்ப பலவான். அடிச்சார்னா அப்படியே பொழந்துட்டு எங்கிருந்து தண்ணி வருதுன்னு தெரியாது,
கண்மலை வெடிப்புல அப்படியே பிளந்து தண்ணீர் வரும். வசனம் சொல்லுகிறது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவினால் ஆகும். இந்த அடிக்கிற விஷயம் எங்க தெரியுமா இவங்களுக்கு எங்க கத்துக்கிட்டாங்க தெரியுமா? எங்க அவங்க புரிஞ்சா தெரியுமா? எகிப்தில் இவங்களை அடித்த பொழுது, மோசே இவங்க அடி வாங்குறத பார்க்கும் பொழுது, அவங்க அவங்க ஜென்மத்திலேயே அவங்க ரத்தத்திலேயே அடிச்சாதான் வேலை நடக்கும் அப்படின்னு ஒரு நிலைமை, அவன் புரிதல் அவங்களுக்குள்ள இருந்தது. பிரியமானவர்களே, சில வேளைகளில் நாம் கூட பெருமை கையில் எடுக்கணும், அடிக்கணும், பேசியெல்லாம் பிரயோஜனம் இல்லை, அடிக்கு உதவாதுவன் அண்ணன் தம்பி, ஏதோ ஒரு பழமொழி வரும், அந்த மாதிரி பழமொழி. ரொம்ப அடிக்கணும், அடித்து வளர்க்கணும், பிள்ளைகளை அடித்து வளர்க்கணும். எனக்கு கூட சில நேரங்களில் அப்படி ஒரு கோபம் வரும். ஏன் நம்மளாம் ரொம்ப கோழையாக புரிஞ்சிட்டோம், எவனோ ஒருத்தன் நம்மளை தகராறு பண்ண வரான், தேவையில்லாத ரொம்ப நம்மளை வம்பு இழுக்கிறான் அப்படின்னா இமீடியட்டாக ஒரு அடி போடணும். ஏன் ஆண்டவர் என்னை எப்படி படைச்சிட்டாரு? ஒரு நல்ல ஃபிசிக் இருக்கணும், நல்ல 6.5 மாதிரி இருக்கணும். ஒரு அடி போட்டோம்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்ப கூட வரக்கூடாது அப்படிலாம் யோசிப்போம். மோசே சொன்னா, ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், அல்லது அந்த மக்கள் நினைச்சிருக்கலாம், அடிச்சா அந்த ஒரு பெரிய பலத்தினால தான் தண்ணீர் புறப்பட்டு வருது, இதுல ஆண்டவருக்கு எந்த பங்குமே இல்லை. எது முக்கியமாச்சு தெரியுமா? ஸ்டாஃப். எது முக்கியமாச்சு தெரியுமா? மோசே. எது முக்கியமாச்சு தெரியுமா? ஆரோன். எது முக்கியமாச்சு தெரியுமா? மீரியாம். இப்போ மீரியாமும் செத்துட்டாங்க. அதனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஓகே மோசே அதை நினைச்சாருன்னா, பேசியெல்லாம் பிரயோஜனம் இல்லை, நாம் அடிக்கணும், அடிச்சாதான் வரும். அந்த விசுவாசத்தின் அளவு குறையுது, கீழ்ப்படிதல் குறையுது, ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை குறையுது. அவர் தான் நடத்தினார் என்ற ஒரு எண்ணமே படிப்படியா குறைஞ்சி போச்சு. 25 வரைக்கும் அப்படிதான் நடத்தும். இப்போ நம்ம இன்னைக்கு இந்த நொடி பொழுது வரைக்கும் அவர் தான் நம்ம நடத்துறாரு என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா, நான் உண்மையாவே சொல்வேன், இதுல ஏதோ ஒரு பொய் இருக்கு. சில இடங்களில் நாம் சொல்லுவோம், அப்பா எனக்கு வேலை நடத்துது, என் ஊழியம் நடத்துது, என் பிள்ளைகள் என்னை காப்பாத்துறாங்க, என் வேலை பென்ஷன் என்னை காப்பாத்துது, என் வீடு என்னை காப்பாத்துது, என் நிலம் காப்பாத்துது, என்னுடைய ஃப்ளாட் காப்பாத்துது, இத்தனை லட்சம் வாடகை வருது. பிரியமானவர்களே, நிறைய விஷயம் இருக்கு. அவன் அடித்தான், அங்க பாருங்க, திரும்பியும் ஏராளமான தண்ணீர் புறப்பட்டு வந்தது, சபையார் குடித்தார்கள், மிருக ஜீவன்களும் குடித்தார்கள். பின்பு மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். அந்த இடத்துக்கு என்னன்னு பேர் வச்சாங்களாம்? விளங்கிற்று தண்ணீர். அங்கே கர்த்தருடைய வாக்குவாதம் பண்ணதுனாலே அவர்களுக்குள்ள அவருடைய பரிசுத்தம் விளங்கினதுனாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது. சரி, வாட் இஸ் த டேக் அவே? இன்னைக்கு என்ன நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஆண்டவரை விசுவாசிக்க போகிறோமா இல்லையா? எதனால் வருது? யாரால் வருது? ஆசீர்வாதம் வாக்குதத்தம் நிறைவேறுதெல்லாம் யாரால? நாம் சுகம் பெறுவது யாரால? குழந்தை பெறுவது யாரால? நாம் நடத்த எவ்வளவு தூரம் நடத்தி வந்தார், அது யாரால? யாரால? அப்பா அம்மாவாலையா? எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இருந்ததுனால தான் நான் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் இப்போ ஆண்டவரிடத்துலையும் உங்களிடத்துலையும் நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன்.
எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. எங்கள் அப்பா அம்மா பென்ஷன் இல்லாமல் நான் இந்த நிலைக்கு வந்துட்டேன். ஓரளவுக்கு மேபி கொஞ்சம் பழைய ஸ்டாண்டர்ட் இல்லாமல் கொஞ்சம் இறங்கிட்டேன் அப்படின்னு நான் பல நேரங்கள் இன்று வரைக்கும் நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். அது ஒரு பெரிய தப்பு. அது என் தகப்பன் தாய் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன்னு சொன்னவர் அவர். யாரை முன்னிலைப்படுத்துகிறோம்? நான் சொல்கிறேன், என்னோடய வாழ்க்கையிலேருந்து சொல்கிறேன். என்னுடைய முன்னிலையெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவுடைய பென்ஷன் 1,00,000 1,50,000 வரும். எங்கள் அப்பா பென்ஷன் வாங்கினோடனே அவர் செய்கிற வருஷம் அவர் சாகிற வரைக்கும் அவர் சம்பளம் வாங்கி முதல் நாள் கொண்டு நான் பிறந்ததுலேருந்து அல்லது நான் கொஞ்சம் புத்தி தெரிஞ்ச நாட்கள்லேருந்து நான் கொஞ்சம் படிக்க புத்தி தெரிஞ்ச நாட்கள்லேருந்து அவர் சாகிற வரைக்கும் அவர் வாங்குகிற சம்பளத்தை முதல்ல என்கிட்ட தான் கொடுப்பார். இதெல்லாம் பெருமையாக நான் சொல்லுவேன் நிறைய இடத்துல. ஏன் எனக்கு இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குது தெரியுமா? நான் எங்க அம்மா அப்பா உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டீங்க. இனிமேல் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவர் கண்களுக்கு முன்பாக அவரால் நடத்தப்பட வேண்டும். அவர் நடத்து நாம் நடந்து போக வேண்டும். அவர் முன்னே போக, அதான் சொல்லலாம், முன்னே வந்து நிற்பாயா. அவங்க முதல்ல என்ன தான் பார்க்கணும், அல்லது நீ என்ன பார்க்கணும். அவங்க கண்மலையை பார்க்கறது முடியாத விஷயம். நீயும் கண்மலையை பார்க்காத. கண்மலைக்குள்ள இருக்கிற தண்ணீரை சோமன்லாம் நாளைக்கு நம்ம பேசுவோம். அன்புள்ள ஆண்டவரை, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயமாக எங்களோடு கூட பேசினீர். எங்களுடைய தப்பிதங்களை எங்களை உணர்த்தினீர். விசேஷமாக என் தப்பிதங்களை உணர்த்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். இந்த நாளே வந்த எல்லா சாபங்களையும் ஒரு மோசேக்கும் அரோனுக்கும் ஒரு கொடுமையான ஒரு தண்டனை, நீ கானானுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை என்பதுதான். ஒரு மாதிரி அந்த மாதிரியான தண்டனைகளுக்குள்ள நாங்கள் போகாதபடிக்கு இந்த தேவனே எங்களை மன்னித்து அந்த ஜீவ தண்ணீரினாலே தாகம் தீர்க்கப்பட உதவி செய்யும். விசேஷமாக ஆண்டவரே, இந்த காலை நிகழ்ச்சியை நடத்த உதவி செய்கிற உதவியாளர்களை, சப்போர்ட்டர்ஸரை அல்லது பார்ட்னர்ஸை அல்லது உடன் லேபரர்ஸை எனக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. இன்னும் சிறப்பாக நடத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. நிறைய இதுக்கு மேனுவலாக உதவி செய்ய, பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஷார்ட்ஸ் பண்ண அல்லது வீடியோ எடுக்க அல்லது வீடியோ எடிட்டிங் பண்ண அல்லது இதை வேறு இடங்களில் சேட்டலைட் கொண்டு போக ஆட்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. எனக்கு அதான் ஒரு ஹெல்ப் மாத்திரம் பண்ணுங்க. என்னால் தனி ஒருவனாக இருந்து இதை சுமக்க என்னால் முடியல. நீங்கள் தான் அதை எனக்கு உதவி செய்யணும். நீங்கள் முன்னால் போய் செய்யுங்க. இது வரைக்கும் நாங்கள் செய்தோம், நான் செய்தேன், நாங்கள் ஜெபம் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண வைத்தீங்க, நீங்கள் நடத்துனீங்க, நீங்கள் தான் ஜெபிக்க சொல்லி கொடுத்தீங்க, நீங்கள் தான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. நீங்கள் தான். நான் ஒரு ஆப்ஜெக்ட், நான் ஒரு கருவி. ஆண்டவரே, இந்த ஜெபத்திற்கு நீங்கள் பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.